டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்கள் மத்திய அரசு ஏன் நிராகரித்தது? நகரங்கள் மெட்ரோ வழிகாட்டுதல் மக்கள் தொகை அளவுகோலை பூர்த்தி செய்யவில்லை. Cities did not meet the population criteria of metro guidelines. நவம்பர் 2025க்கான தமிழ்நாடு செய்தி எந்த சர்வதேச ஒத்துழைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது? தமிழ்நாடு இங்கிலாந்து காலநிலை மின்நிலை மையம், தமிழ்நாடு UK கிளைமேட் ரெசிலைன்ஸ் சென்டர். இந்தியாவின் பொது தணிக்கையாளர் CAG சமீபத்தில் நிதி தணிக்கைக்கான சிறப்பு மையத்தை எங்கு நிறுவினர்? ஹைதராபாத். 2025-26 புவி உச்ச மாநாடு யார் நடத்துவார்கள்? ஹைதராபாத். இதுவும் ஹைதராபாத் தான். WTO ட்ரிப்ஸின் கீழ் பாசுமதி அரிசிக்கான பிரத்யேக சந்தைப்படுத்த உரிமைக்கான இந்தியாவின் கோரிக்கையை எந்த நாடு சமீபத்தில் நிராகரித்தன? நியூசிலாந்து மற்றும் கென்யா. இந்தியாவின் முதல் டெஸ்லா மையம் எங்கு நிறுவப்பட்டது? குருகிராம். எந்த பல்கலைக்கழகத்தின் அஞ்சல் அலுவலகம் ஜெனரேஷன் Z உடன் ஈடுபடுத்துவதற்காக சமீபத்தில் நவீனப்படுத்தப்பட்டுள்ளது? IIT டெல்லி. IFFI 56 மற்றும் UNICEF இடையான சமீபத்தில் கூட்டு முயற்சியின் பெயர் என்ன? 5 Films One Universal Story. சமீபத்தில் யாருக்கு டெசர்ட் பம்ப் சாதனை விருது 2026 வழங்கப்பட்டது? லியோனார்டோ டி காப்ரியோ. சமீபத்தில் கண்ட பிராண்ட்ஸ் இந்தியா 2025 இந்தியாவில் மிகவும் மதிப்புமிக்க பிராண்டாக மாற்றியது யார்? HDFC பேங்க். தென்னிந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நகரம் எது? வேலூர். கைத்தறி பட்டு புடவைகளுக்கு புகழ்பெற்ற தமிழ்நாடு நகரம் காஞ்சிபுரம். முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு கோவில் எது? பிரகதீஸ்வரர் கோவில், தஞ்சாவூர். முத்து நகரம் என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் நகரம் எது? தூத்துக்குடி. தென்னிந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் மலைப்பகுதி எது? கொடைக்கானல்.